ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம நம்மளோட வீடியோஸ்க்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். எந்த மாதிரி வீடியோஸ்னால் 55 வீடியோஸ் வந்துருக்கோம். அதில் இப்போ கிட்டத்தட்ட 6 வீடியோஸ் டெலிட் ஆகிடுச்சு. அந்த 6 வீடியோஸை கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்து இப்போ நான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்பிச்சோம்னா இல்லை. ஸோ கைஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துருங்க ஒரு வீடியோ. அந்த வீடியோ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மார்னிங் அண்ட் நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளாக் ஹவுஸ் தான். அந்த கிளாக் ஹவுஸில் என்ன ஹிஸ்ட்ரின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. உள்ளே என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாலாம் எதுவும் சொல்ல முடியாது. திருப்பி அங்கே போகிற ரிஸ்க் வைஸ் கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஏன்னா திருப்பி அங்கே போகிறது பயங்கர ரிஸ்க்கு. இது வேறு திருப்பி அங்கே போகிறது பயங்கர ரிஸ்க்கு. அதனால் இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ கிளாக் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வேறு பார்க்கலாம். இதே நம்ம டிவியில் கிளாக் ஹவுஸ் முடியல. ஓகே, ஆனால் உள்ளே நான் எதுவும் கேப்சர் பண்ணிடுறேன். அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் உள்ளே எதுவும் கேப்சர் பண்ணுறேன். அது மட்டும் சீக்கிரம் முடிச்சாங்க. பாருங்கள், அதை படித்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜின் ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு வீடியோவை பார்த்துடலாம். ஓகேங்களா?
சொல்கிறது, ஒரு கண்ணாடி செய்கிற ஃபேக்ட்ரி சொல்கிறது. அந்த கண்ணாடி செய்கிற ஃபேக்ட்ரிஸ்லாம் நைட்டாலாம் பாட்டில் வச்சுருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, அந்த அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு கண்ணாடி ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆனால் கண்ணாடி உடைய சத்தம், அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் தூக்கி போட்ட சத்தம்லாம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஓகே, அதுக்கப்புறமும் நமக்கு நம்ம எடுக்கும் போதே ஒரு கண்ணாடி பாட்டில் பறந்து வந்து கொண்டிருக்கும். அதை பாருங்கள். மொத்தம் 4 வழிங்க இந்த ஃபேக்ட்ரிக்கு. நான் பாருங்கள், மெயின் என்ட்ரன்ஸ் லாக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஜிம் வீடியோ. திருப்பி நமக்கு அங்கே டைம் இல்லை, சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக இந்த வாட்டி விடக்கூடாது, ஒரு ரிச்சுவலை போட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போது ஒரு 1 month பிஃபோர் ஸ்டாச்சு மேக்கிங் ப்ராசஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் போகல. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த செய்கிற ப்ராசஸை நம்ம வீடியோ எடுத்து நாசமாக போச்சு. ஸோ அந்த அதையும் கொஞ்சம் போடுறேன், பாருங்கள். அந்த சிலையை வந்து ஃபஸ்ட்டு மாவில் செய்கிறாங்க. மாவில் என்ன பண்ணுறது, கல்லில் சுற்றிட்டு செதுக்கிட்டு இப்போ நெருப்பில் செதுக்க வைக்கிறாங்களா இல்லை காய வைக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க மட்டும் நெருப்பில் இருக்குது. ஓகேங்களா? அது கிளியாக எரியுது. அந்த சிலை எரியுது. ஓகே, அந்த சிலையை வந்து செஞ்சு முடித்து அபிஷேகமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை செஞ்சதுக்கப்புறமா கிளிப்ஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். காலங்காத்தால எழுந்துச்ச உடனே மொட்டை மாடிக்கு போனோம். இது நம்ம பழைய வீட்டில் இருக்க வீடியோ கைஸ். அது என்ன அபரத்தமாக வச்சுருக்கலாம். உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு மிஸ் பண்ணுறேன். நம்பிக்கைனா கேமரா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த உடஞ்ச கால் உடையில அடிபட்டிருக்கு. ஏதோ கதவுல மாட்டிக்கிட்டா அது அடிபட்டிருக்கு. ஏய் மேலே ஏறு, மேலே ஏறு.
ஏறு இங்கே ஏறு இங்கே ஏறி மேலே ஏறி இங்கே ஏறு மாத்திரம் பாய்ஸ் 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 பாய் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எப்படின்னா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எகிரி வந்துடுவாங்க. அந்த ஃப்ளைடு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஃப்ளைடையும் தாண்டி அவ காலங்காத்தால் எகிரி வச்சுருக்கா. அந்த கால் வந்து கதவில் மாட்டி அடிபட்டுருச்சு. அவ்வளோ ஆட்டம், அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டால் அப்படி தான் ஆகும். கதவில் மாட்டி அடிபட்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சொல்லப்போனால். ஏன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்து 1 month ஆகிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணுற திருப்பி மாயாவை பார்க்கணுன்னு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி யோசி கிளிப்ஸ்லாம் ஞாபகமாக யூடியூப்பில் போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோஸ்க்கெல்லாம் ரேங்கிங் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோஸ்க்கெலாம் ரேங்கிங் கொடுத்துடலாம். நான் வந்து மொத்தம் எத்தனை வீடியோஸ் வச்சுருந்தேன்? ஓகே, 4 வீடியோ. ஸோ இந்த 4த்துக்குமே 4 ரேங்கிங் தர போகிறேன். இதில் நான் 4th ரேங்கிங் எதுக்கு சொல்லுவேன்னா மாயாவோட வீடியோக்கு சொல்லுவேன். ஏன்னா அது எதிர்ச்சியாக எடுக்கப்பட்டது. ஓகே, அதுக்கு நான் வந்து 4th place தரேன். ஸோ 3rd பிளேஸில் இருக்கிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாச்சு மேக்கிங் ப்ராசஸ். ஏன்னா அதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த கிளிப்ஸ் ஓகேங்களா. அதுக்கு நான் 3rd பொசிஷன் தரேன். ஓகே, இப்போ 2nd பொசிஷனில் நான் என்ன வைப்பேன்னா கெஸ் பண்ணுங்கள். நான் 5 seconds டைம் பண்ணேன். ஓகே, நான் பேனிக் டைம் கிளாக் ஹவுஸுக்கு நான் 2nd ப்ரைஸ் கொடுப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயும் பட் அங்கே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ டாப் பிளேஸில் என்ன இருக்குன்னா வேறு என்ன மிச்சம்? ஜின் தான். ஜின் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த பாட்டில் ஃபேக்ட்ரி. ஏன்னா பகல்லே அந்தளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. நமக்கு நைட்டில் பர்மிஷன் கிடைக்கல, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ரீசனால தான் நான் டாப்பில் ரேங்கிங் தரேன். ஸோ ஓகே கேஸ், ஐயோ சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டியூரேஷன் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள நான் பாடுபட வேண்டியது இருக்கும். நன்றி, வணக்கம். இத்துடன் ஒரு நிமிஷம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, வீடியோ மட்டும் வேணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பை.